إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு நாம் அனைவரும் அல்லாஹுடைய இந்த மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். எனவே இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் கடந்த வாரம் எமது அகீதாவில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கே இருக்கின்றான் என்கின்ற நம்பிக்கை மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. அதில் நாம் வழி தவறிவிட்டால் எமது ஈமானை அது பறியெடுத்துவிடும். எனவே ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹுடைய விடயத்தில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை சில ஆதாரங்கள் வாயிலாக நம்ம பார்த்தோம். அதில் மிக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அர் ரஹ்மான் ஆகிய இறைவன் அல்லாஹ் அரஷின் மீதாகிவிட்டான், அல்லாஹ் அரஷில் இருக்கின்றான் என்பதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய மிக தெளிவான நிலைப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். சஹாபாக்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள். பின்னால் வந்த தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லடியார்கள் எல்லோரும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு பின்னாடிதான் இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹுடைய விடயத்தில் சிலர் கை வைக்க துவங்கினார்கள். தங்களுடைய புத்தியை போட்டு கேள்வி கேட்க தொடங்கினார்கள். அல்லாஹ் அரஷின் மீது ஆகிவிட்டான் என்றால் அரஷு பின்னர் படைக்கப்பட்டது. எனவே அரஷு படைக்கப்படுவதற்கு முன்னால் அப்படி என்றால் அல்லாஹ் எங்கே இருந்தான் என்கின்ற வினோதமான சில கேள்விகளை கேட்டு அல்லாஹ் அரஷில் இருக்கின்றான் என்பதை மறுத்தார். எனவே அல்லாஹ் அரஷில் இல்லை, அல்லாஹ் எங்கும் இருக்கின்றான் என்கின்ற ஒரு வழிகேடான கொள்கை இந்த சமூகத்தில் பரப்பப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கடந்த வாரம் அதற்கு நாம் பதில் சொன்னோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அரஷை படைத்தான். அரஷை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கே இருந்தான் என்பது குர்ஆனிலும் வரவில்லை, ஹதீஸிலும் வரல. எமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி இருந்தால் மட்டும்தான் இது குர்ஆனில் உள்ளது, ஹதீஸில் உள்ளது என்பதை நாம் எடுத்து முன்வைக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் எங்கிருந்தான் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லல. எனவே அதற்கான பதில், அரஷை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. எனவே எங்களுக்கு அது தெரியாது, வல்லாஹு அலம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா ஹலக ஸமாவாதி வல் அர்ல ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். வானம் பூமியை அல்லாஹ் 6 நாளில் படைத்தான், பிறகு அரஷின் மீது உயர்ந்து விட்டான், அரஷில் அல்லாஹ் ஆகிவிட்டான் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இதை நம்புவதில் ஒரு முஃமினுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ் அரஷில் இருக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கே இருந்தான், அரஷ் என்றால் எப்படி என்கின்ற எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் சொன்னதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அதிகமான ஆதாரங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதிகமான ஆதாரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளோடு இல்லை, அல்லாஹ் மேல் உயர்ந்து விட்டான், அல்லாஹ் வானத்தில் இருக்கின்றான், அல்லாஹ் அல் உலு சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்ந்த உமது இரட்சகனின் பெயரை கொண்டு நபியை நீங்கள் துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நம்ம சுஜூதில் இருக்கின்ற பொழுது என்ன துஆ ஓதுகிறோம்? சுபஹான ரப்பியல் அலா, உயர்ந்த, அனைத்தை விடவும் உயர்ந்த இறைவன், என்னுடைய இறைவன் தூய்மையானவன் என்றுதான் நாங்கள் துஆ ஓதுகிறோம். அப்ப அல்லாஹ் எல்லா படைப்புகளை விட்டும் உயர்ந்து விட்டான். அல் அலியுல் அலீம், அல் அலி அல் உலு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த படைப்புகளோடு இல்லை, எம்மோடு அல்லாஹுடைய அறிவு இருக்கிறது, அறிவால் எம்மை சூழ்ந்திருக்கிறான். அல்லாஹ் அரஷில் இருந்தாலும் இந்த உலகை அங்கிருந்து அல்லாஹ் நிர்வகிக்கிறான். அல்லாஹுடைய பார்வைக்கு எதுவும் மறையாது. அல்லாஹ் அறிவால் எம்மோடு இருக்கிறான் என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா. அல்லாஹ் அரஷில் இருக்கிறான், அறிவால் எம்மோடு இருக்கிறான்.
நம்ம செய்கிற அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான். இதுதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே உண்மையான அகீதா என்பதை பார்க்கிறோம். எனவே சில ஆதாரங்களை கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்றைய தினம் இன்னும் சில முக்கியமான அடிப்படையான ஆதாரங்களை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் மேல் இருக்கிறான் என்பதற்கான மிக பலமான ஆதாரங்களில் ஒன்று, யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு அடிப்படையில் நாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் போன வரலாறு சஹீஹுல் புகாரியில் வருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலிருந்து இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதை இஸ்ரா என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் இஸ்ராவில் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா லினுரியஹு மின் ஆயாத்தினா. இரவோடு இரவாக தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனத்திற்கு அழைத்து சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். ஏன் அவரை அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அந்த முஹம்மதுக்கு காட்டுவதற்காக நாம் அழைத்து சென்றோம். இது இராவழி பயணம். மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டதுதான் மிஅராஜ். அரஜ என்றால் மேல் ஏறினான். மிஅராஜ் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் மேலேறுதல், மேல் நோக்கி செல்லுதல். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேடமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக புராக் என்கின்ற வாகனத்தை தயார்படுத்தி, அந்த வாகனம் கண் இமைக்கின்ற தருவாயில் மிக வேகமாக, புராக் என்றால் மின்னல் வேகம், அந்த அளவுக்கு வேகமாக அந்த வாகனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதான் அரஜ உரிஜ பினா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஹதீஸிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். சும்ம ஸஇத பி ஹத்தா தஸமா அஸ்ஸானியா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதலாவது வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். வந்திருப்பவர் யார் என்று மலாயிக்காமார்கள், வானத்திற்கு பொறுப்பான மலக்குமார்கள் கேட்ட பொழுது, ஜிப்ரீல், உன்னோடு யார் வந்திருக்கிறார்? முஹம்மது வந்திருக்கிறார். இந்த முஹம்மதை அழைத்து வருமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறதா? ஆம் என்றது பிறகுதான் முதலாவது வானம் திறக்கப்பட்டதுங்கிற வரலாறு எங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சந்திச்ச ஹதீஸை பார்க்கிறோம். இரண்டாவது வானத்திற்கு மீண்டும் உயர்த்தப்பட்டார்கள். அங்கே அல்லாஹுடைய தூதரவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை சந்தித்ததை பார்க்கிறோம். மூன்றாவது வானத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நான்காவது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஐந்தாவது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இத்தனை நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். அவர்களும் பதில் சொல்லி அல்லாஹுடைய தூதரவர்களை வரவேற்றார். அதற்கு பிறகு 7 வானம் கடந்து சிதறத்துல் முந்தஹா வரைக்கும், இந்த உலகத்தினுடைய எல்லை, வானத்தினுடைய எல்லை வரைக்கும் அல்லாஹுடைய தூதரவர் அழைத்து செல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். அங்க போய்த்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழைத்து செல்லப்பட்டார். அல்லாஹோடு திரை மறைவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 3 விஷயங்களை அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். அந்த மிஅராஜுடைய பயணத்துல 3 விடயங்கள் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. சுவர்க்கம் காட்டப்பட்டது, சுவர்க்கத்துக்குள்ள போனார்கள். நரகம் காட்டப்பட்டது, நரகத்துக்குள்ள போனார்கள். பால் கொண்டு வரப்பட்டது, மதுபானம் கொண்டு வரப்பட்டது. பெரிய வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 வக்து 50 வக்து தொழுகை 5 வக்தாக கொடுக்கப்பட்டது. என்னுடைய உம்மத்தில் இணை வைக்காதவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருக்கு வாக்கு கொடுத்தான். இணை வைக்காமல் யாராவது என்னிடத்தில் வந்தால் அவருடைய ஏனைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கின்ற வாக்குறுதி 2. மூன்றாவது சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள், ஆமனர் ரசூல் என்று நாங்கள் ஓதுகிறோமே, அதற்கு முன்னால் உள்ள லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தியும் அதே மாதிரி ஆமனர் ரசூல் என்கின்ற சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பார்க்கிறோம். அப்ப மிஅராஜ் போன ஒரு ஆதாரம் போதும். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்றால் ஏன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக மிஅராஜுடைய விண்வெளி பயணம் போனார்கள்? எனவே அல்லாஹ் எங்கும் இல்லை, படைப்புகளோடு இல்லை. அப்படி என்றால் மக்காவில் வைத்து அல்லாஹுடைய தூதருடைய வீட்டிலேயே குர்ஆனை கொடுத்திருக்கலாம். இந்த மிஅராஜுடைய பயணத்தை நிகழ்த்தாமல் அல்லாஹுடைய தூதருக்கு இந்த 3 விடயங்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கலாம்.
ஆனால் அல்லாஹ் தான் இருக்கின்ற இடத்துக்கே அல்லாஹுடைய தூதரை அழைத்தான். ஆனால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. லா யுத்ரிகுல் அப்சார், மனித கண்களால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. அவனே உங்களுடைய பார்வைகளை அடைந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மறுமையில தான் பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். உலகத்தில் யாரும் பார்க்க இயலாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரை மறைவில் அல்லாஹோடு பேசினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல மிக தெளிவாக சும்ம சஇத பினா, எங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே கூட்டி சென்றார்கள் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி சும்ம உரிஜ பினா, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மேல் உயர்த்தப்பட்டோம் என்கிற வார்த்தை தெளிவாக ஹதீஸில் வந்திருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க எல்லாரும் தெரிந்து கொண்ட அடிப்படையான ஹதீதுகளை தான் சொல்றோம். எங்கட ரூஹ் கைப்பற்றப்பட்டால் எங்கே போகிறது? எங்கட ரூஹு கைப்பற்றப்பட்டால் எங்கே போகிறது? அல்லாஹ்விடம் எங்கட ரூஹு கொண்டு செல்லப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்ன ஹதீதை ஆதாரபூர்வமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். மலாயிக்காமார்கள் வருவார்கள், கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய முகம் எங்களுக்கு தெரியும். மலக்குல் மௌத் வந்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றி அவர்களுடைய கையில் கொடுப்பார்கள். அவங்க கொண்டு வந்த கஃன் சீலையால் அந்த ரூஹை அவர்கள் கஃன் செய்து அத்துர் பூசி அவர்கள் வானத்தை நோக்கி கொண்டு செல்வார்கள். முதலாவது வானம், இரண்டாவது வானம் என்று 7வது வானம் வரைக்கும் அந்த ரூஹு கொண்டு செல்லப்படும். அந்த ஹதீஸில் வருகிறது ஃபயஸ்அதூன பிஹா, அங்கேயும் சஇத என்ற மேல் ஏறினான். அந்த ரூஹை மலாயிக்காமார்கள் மேலே கொண்டு செல்கிறார்கள். தெளிவான ஹதீஸ், புகாரில வரக்கூடிய செய்தி, தெளிவான செய்தி கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ஃபயஸ்அதூன பிஹா, அந்த ரூஹை வானலோகத்தை நோக்கி உயர்த்தி மேலேறி செல்கிறார்கள் மலாயிக்காமார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஹதீஸிலே பார்க்கிறோம். ஹத்தா யுன்தஹா இல ஸமாஇ ஸாபிஆ, 7வது வானம் முடியும் வரைக்கும் அந்த ரூஹு கொண்டு செல்லப்படும். ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா சொல்லுவானாம் அதற்கு பிறகு, உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியீன், என்னுடைய இந்த நல்ல அடியானுடைய பெயரை இல்லியூன் நல்லடியார்களுடைய பெயர் பட்டியலில் பதிவு செய்யுங்கள். சொல்லிவிட்டு ஃபஈது அப்தி இலல் அர்ல், என்னுடைய அடியானை மீண்டும் பூமிக்கு திருப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ரூஹு கபருக்கு வந்துடும். அதுக்கு பிறகுதான் கபருள்ள மலாயிக்காமார்கள் எங்களை எழுப்பி இருப்பாட்டி மன் ரப்புக வமா தீனுக என்று கேள்வி கணக்கே ஆரம்பிப்பார். அப்ப இந்த ஒரு ஆதாரமும் மிக தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ் மேலே இருக்கிறான், 7 வானங்கள் கடந்து அரசில் இருக்கிறான். எங்கள ரூஹ் கைப்பற்றப்பட்டதன் பின்னால் அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படுகிறது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பார்க்கிறோம். அதே மாதிரி அடிப்படையான ஒரு ஆதாரம், நாங்கள் எல்லோரும் வேதமாக ஏற்றிருக்கின்ற குர்ஆன் எங்கிருந்து வந்தது? குர்ஆன் எங்கே இருந்து வந்தது? குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்தான்? இறக்கினான். இப்ப நம்ம சூரத்துல் பக்ரா தொழுகையில ஓதும் போதே அலிஃப் லாம் மீம் நான் ஓதுறேன். அதுல 3வது வசனம் என்ன? வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக், நபியே உனக்கு இறக்கப்பட்டதை மூமின்கள் ஈமான் கொள்கிறார்கள். வமா உன்ஸில மின் கப்லிக், உமக்கு முன்னர் இருந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அப்ப இறக்கப்பட்டது உன்ஸில, அன்ஸல உன்ஸில அல்லாஹ் சொல்கிறான் இறக்கப்பட்ட வேதம். தன்சீலும் மிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வ இன்னஹு லதன்சீலு ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நஸல பிஹி அர்-ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் என்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குர்ஆனை கொண்டு வந்தார். அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன், நபியே உங்களுடைய உள்ளத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த குர்ஆனை கொண்டு வந்தார், நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதற்காக. பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு பாசையில் அந்த குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் மேலிருந்து இறக்கப்பட்டது, இறைவனிடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. குர்ஆன் மட்டுமல்ல, எல்லா வேதங்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் பொறுப்பாக இறக்கி அவர்தான் வஹியை எல்லா நபிமார்களுக்கும் கொண்டு வந்தார். அப்ப அல்லாஹ் எங்கும் இருக்கின்றான் என்றால் இந்த அத்துணை வசனங்களுக்கும் சம்பவங்களுக்கும் ஹதீதுகளுக்கும் என்ன அர்த்தம் சொல்வது? ஏன் அல்லாஹ் வானத்திலிருந்து தன்னிடமிருந்து குர்ஆனை இறக்கியதாக அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மிக தெளிவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு நிரூபிப்பதை பார்க்கிறோம். அடுத்து நாங்க தெரிந்து கொண்ட இன்னும் ஒரு பலமான ஆதாரம்,
சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படுகிறது, ينزل ربنا تبارك وتعالى كل ليلة إلى السماء الدنيا حين يبقى ثلث الليل الأخير அல்லது ஆகிர். ஒவ்வொரு நாள் இரவும் மூன்றின் கடைசி பகுதி எஞ்சியிருக்கின்ற பொழுது எங்களுடைய ரப்புனா தபாரக வ தஆலா அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அரஷில் இருக்கிறான். அந்த ரஹ்மான் ஒவ்வொரு நாள் இரவிலும் மூன்றின் ஒரு பகுதி மிஞ்சிருக்கின்ற பொழுது, கடைசி பகுதி மிஞ்சிருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு வாரான். முதலாவது வானத்துக்கு வந்து, என்னிடத்தில் ஏதாவது கேட்பவர்கள் இல்லையா, கேளுங்கள் தருகிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா, பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று ரஹ்மான் சொல்லுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார். என்ன வார்த்தை? என்சிலு ரப்புனா, எங்கட ரப்பு இறங்கி வருகிறான் என்றால் அவன் மேலே இருக்கிறான். இதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் சொன்னார். இதற்கும் புத்தியை போட்டாரு. அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்றால் அப்ப அர்ஷ் காலியாகிடுமா என்று கேட்டான். சுபஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின். இது அல்லாஹ்வ மனுஷனை போல சிந்திச்சதனால் வந்த கேள்வி. அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ் அடிவானத்துக்கு மூன்றின் இறுதி பகுதியில் இறங்குகிறான் என்றால் அப்ப அர்ஷ் காலி, அப்ப அரசில் அல்லாஹ் இல்லையா என்று கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரன், இது மனித மூளை கட்டியது. நம்ம ஒரு கதிரையில் இருந்து கதிரை காலியாகும். ஆனால் அல்லாஹுடைய விடயத்தில் அப்படி சிந்திப்பது பாத்தில். அல்லாஹ் அரசிலிருந்து இறங்கித்தான் வரணுமா? அல்லாஹ் அரசோட வரமாட்டானா? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது தெரியாது. அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் இறங்குகிறான். எப்படி இறங்குகிறான், எப்படி வருகிறான் என்பது சொல்லப்படல. நம்ம நம்பிக்கை கொள்வது மட்டும்தான் எங்களுடைய கடமை. எனவே இந்த ஹதீஸும் மிக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே இருக்கிறான் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்களுக்கு சொல்கிறது. அதே மாதிரி மலாயிக்காமார்கள் மேலேறி செல்கிறார்கள் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். இர்ஹமு அஹ்லல் அர்லி யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். எவ்வளவு தெளிவான செய்தி! வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அரசில் அல்லாஹ் இருக்கிறான், 7 வானங்கள் கடந்து அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். பூமியில் இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான், வானில் இருப்பவன். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமா ஐ யக்ஸிஃப பிகுமுல் அர்ல ஃபஇதா ஹிய தமூர், வானத்தில் இருப்பவனை விட்டும் நீங்கள் அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா? அவன் உங்களை பூமியில் சொருகி விடுவான் என்று உங்களுக்கு அச்சம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான், வானத்தில் உள்ளவன். அதே மாதிரி அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா ஐ யுர்சில அலைக்கும் ஹாசிபா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கல்மாறி பொழிய மாட்டான் என்று நீங்கள் அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா? வானத்தில் உள்ளவன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்து நஹ்ல் 50வது வசனம், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், மலாயிக்காமார்கள் தங்களுக்கு மேலே உள்ள ரப்பை பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மலாயிக்காமார்கள் தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹுடைய உலுவை இந்த வசனங்கள் எங்களுக்கு எடுத்து எம்புவதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் ஒருவர் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கின்ற பொழுது அவள் மறுத்து விடுவாளாக இருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லா கானல்லதி ஃபிஸ் ஸமாஇ சாஹிதன் அலைஹா ஹத்தா யர்லா அன்ஹா, அவளுடைய கணவன் அவளில் திருப்தி கொள்ளும் வரைக்கும் வானில் உள்ளவன் அவள் மீது கோபம் அடைகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். கணவன் அழைத்தும் மனைவி வரவில்லை என்றால் படுக்கைக்கு, வானில் உள்ளவன் கணவன் திருப்தி கொள்ளும் வரைக்கும் அவள் மீது கோபமாக இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னார். வானில் உள்ளவன் வார்த்தையை பாருங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு தங்கம் வந்த பொழுது அதை பங்கு வைக்கிறான். பங்கு வைக்கின்ற பொழுது சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், நாங்கள் தான் இதற்கு மிகவும் தகுதியானவர், எங்களை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்னாருக்கு பங்கு வைக்கிறார்கள் என்று பேசிக்கொண்ட பொழுது அது அல்லாஹுடைய தூதருடைய காது கேட்டியது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலா தஅமனூனனி வ அன அமீனும் மன் ஃபிஸ் ஸமா, என்னிலேயா நீங்க சந்தேகப்படுகிறீர்கள், நான் வானில் இருப்பவனுக்கு நம்பிக்கையாளனாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வ அன அமீனுன் மன் ஃபிஸ் ஸமா, வானில் உள்ளவனுக்கு நான் நம்பிக்கையாளனாக இருக்கிறேன். யஅதீனி ஹபருஸ் ஸமாஇ ஸபாஹன் வ மஸா, என்னிடத்தில்
ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய இறை செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்னையா சந்தேகப்படுகிறீர்கள்? நான் வானில் உள்ளவனுக்கு நம்பிக்கையாளன் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்ன செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பார்க்கும். இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல, ஒரு 300-400க்கும் மேற்பட்ட ஆதாரங்களை சொல்லலாம். அல்லாஹ் வானில் இருக்கிறான், அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து விட்டான், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்கின்ற கோட்பாடு பாத்திலானது, வழிகேடானது என்பதை அல்லாஹுடைய குர்ஆனே சொல்கிறது, நபிகளாருடைய சுன்னாவை எங்களுக்கு சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் நாம் எங்கட தலையை போட்டு குழப்புவதற்கு எதுவும் இல்லை. அல்லாஹும் தூதரும் மிக தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ் 7 வானங்கள் கடந்து அரசின் மீது ஆகிவிட்டான். எப்படி என்று தெரியாது. அல்லாஹ் சொல்லல, அல்லாஹுடைய தூதரும் சொல்லல. நாங்கள் நம்புவோம், அல்லாஹ்வை மறுமையில் தான் ஒரு மூமினால் பார்க்க முடியுமே அல்லாமல் உலகில் அல்லாஹ்வை கற்பனை பண்ணுவது, அல்லாஹுக்கும் மனிதனுடைய பண்புகளை கொடுப்பது, அல்லாஹுக்கும் மனிதனுக்கு தேவையான அம்சங்கள் எல்லாம் தேவை என்று எண்ணுவது தெளிவான வழிகேடு. எனவே அதை புரிந்து எம்மை படைத்த ரப்பு எமக்கு மேலே இருக்கிறான், அரசில் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.